அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்கின்றான். அல்லாஹ்வே ஒரு நபியை பற்றி புகழும் பொழுது நாமும் புகழ்ந்தால் அதற்கு பிரயோஜனம் அதிகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒருவரை புகழ்கின்றால் சொன்னால் நானும் அந்த வேலையை நாம் செய்யுமேயானால் அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு கிடைக்கும், ஸல்லல்லாஹுடைய முஹப்பத்தும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எல்லா விதமான ஹைருக்கும் துஆ செய்கின்றார்கள். ஒரு கவிஞர் ஹஜ்ரத் ஷரஃபுத்தீன் பூஸிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடல்நிலை கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கவி படிக்கலாம் என்று நினைத்து அவர் ரசூலுல்லாஹ் மீது இஷ்க் கொண்டவராக ஸல்லல்லாஹு அலைஹி மீது படிப்பதற்காக வேண்டி எத்தனிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஆஜராகின்றார்கள். அப்போ ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்ன ஷரஃபுத்தீன் என் மேலே கவி படிக்க போறியா, படி ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லலாம், படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு எடுத்து கொடுத்தாங்க. அமின் ததக்குருஜி ரானிம் விதி சலமின் ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னதும் தாமதம் இவங்க அப்படியே கவியை படிக்க 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் மேலிட்டினால் தன் மேலே போத்திருந்த பச்சை போர்வை எடுத்து அவர் மேலே போத்தி விட்டார்கள். எல்லா நோயும் அவர் நீங்கி சலமத்தாக ஆகிவிட்டார். படுத்திருந்தவர் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்த நம்முடைய உலமாக்கள் எல்லோரும் புர்தா ஷரீஃபை ஓதினால் அல்லாஹ் பெரிய மாற்றத்தை வைப்பான் என்பதை நமக்கு பலவும் சொல்லியிருக்கிறார்கள். அனுபவத்தின் மூலமாக பார்த்திருக்கின்றோம். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஷைத்தானுடைய கோளாறு, ஜின்னுடைய கோளாறு. அவர் உது செய்துட்டு நல்ல வெள்ளாடை உடுத்தி பயபக்தியோடு இந்த புர்தா ஷரீஃபை ஓத ஓத அந்த ஜின் முன்னாடி உட்காந்து என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அது கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. இவர் வர்ற மாதிரி இல்லை. கடைசியில் அந்த புர்தா ஓதுறதுக்குள்ளே அந்த ஜின்னு கரிஞ்சு எரிஞ்சு மௌத்தா போயிடுச்சு. இது நாம் கேள்விப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த புர்தா ஷரீஃபுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. உலகத்தினுடைய எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கவி இருக்குன்னு சொன்னால் இந்த புர்தா ஷரீஃபாக தான் இருக்கிறது. மௌலூத் ஷரீஃபு கூட எல்லா பகுதிகளிலும் ஒரு ஆதரவு கிடையாது. ஆனால் இந்த புர்தா ஷரீஃபுக்கு உலகம் பூராக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகத்து வாய்ந்த இந்த புர்தா ஷரீஃபை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கும். அதே நேரத்தில் நாம் ஓதும் பொழுது எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கவியில் வரக்கூடிய ஸலவாத்தை மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் குல்லிஹிம் என்ற இந்த ஸலவாத்தை நீங்கள் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து இடையில பேசாமல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் புர்தா ஷரீஃபை ஓதிக்கொண்டே இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமும் நாம் ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரயோஜனமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் கொடுப்பான். இதை நம்முடைய பெரியார்கள், நம்முடைய ஷேகமார்கள்லாம் இதை கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் கடைபிடிக்கின்றோம். அல்லாஹ் நம்மளை கபல் செய்வானாக.